Sweet corn, pepper corn, masala corn. Sweet corn, sir. Sweet corn. அதான் பணம் இன்னைக்கு வருத்தம் கொடுக்குறேன்னாரு. சரி ஒரே நிமிஷம் வாங்க எடுத்துட்டு ஆறு மாதம் படித்து தெரிந்து கொள்வதை அரை மணி நேரத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அரை மணி நேரத்தில் கேட்டு தெரிந்து கொள்வதை 5 நொடிகளில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று கூறுவார். எனவே கேட்டலுக்கும் படித்தலுக்கும் இருக்கின்ற அந்த சக்தியை விட பார்ப்பதற்கு இருக்கின்ற சக்தி அதிகம் என்ற காரணத்தால் தான் அடுத்த தலைமுறை தொலைக்காட்சியை பார்த்து கெட்டு போயிற்று. கடைசி நேரத்துல
நம்முடைய சாக்ரட்டிஸ் தூக்கு தண்டனைக்கு ரெடியா இருக்கான். அவன்கிட்ட வந்து கேட்கிறாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன சாக்ரட்டிஸ் என்று கேட்டார்களாம். அவன் வேற ஒன்னும் சொல்லல, காலை பொழுது வருகின்ற வரை படிப்பதற்கு ஏதாவது புத்தகங்களை கொடுங்கள், நான் படித்துக் கொண்டே இருந்துவிட்டு அந்த சிந்தனையோடு போய்விடுவேன் என்று சொன்னது போல நூல்களின் மீது பற்று உடையவர்கள் வாழ்ந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். சரி, எதை படிப்பது? கண்டதை படிங்கன்னு சொன்னல, எதையெல்லாம் படிக்கலாம்? யாராவது சொல்லியிருக்காங்க? பாரதிதாசன் சொன்னார், சங்கத்தமிழ் இலக்கியங்களை படி, காலையில் படி, மாலையில் படி, கருத்தோடு படின்னு. சங்கத்தமிழ் இலக்கியங்கள் பாலரமணி சொல்றப்போ எளிமையா இருக்கும், ஆனா படிக்கிறப்போ கொஞ்சம் கடுமையாவும் இருக்கும். உலக முகப்ப வல நேர்ந்து திரிதல் பலர்ப்புகள் ஞாயிறு கடற்கண்டாந்து ஓவரைமைக்கும் செய்து விழுந்து அவருடைய உருளர் தாங்கிய மதனுடைய நோன்தான் சிறுநர் தேய்த்த செல்லுரல் தடக்கை மறுவில் கற்பின் வாழ்நுதல் கணவன். இந்த அம்மா யாரையோ திட்டுதுன்னு நினைக்காதீங்க. திருமுருகாத்து படையில முதல் 10 வரி முருகனுடைய அழகு உதிக்கின்ற சூரியனுடைய அழகோடு ஒப்பிட்டு சொல்லுகின்ற வரிகள். புரியுமா? நம்முடைய காலத்து சமகாலத்து கவிஞர் வாலி மிக அருமையாக அவருடைய நூல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவர் சொல்றார், இதனை எங்கே நான் வந்து இதை வச்சிருக்கிறதுனா அங்கங்க நான் படித்து குறிப்பு எட்டி ஒட்டி வைத்திருக்கின்ற குறிப்புகள். அதான் நான் சொன்னேன், கண்டதை படித்தல். எங்கெல்லாம் படிக்கிறப்போ சிறந்த செய்திகளை ஒரு தேடி சேகரிக்கிற மாதிரி சேர்த்து நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். அவர் சொல்றார், எதையெல்லாம் படிக்க வேண்டும். இது ஒரு வார இதழ், நான் நினைக்கிறேன் குமுதமா இருக்கணும். ரொம்ப நாளைக்கு முன்னால வந்தது. பெரியார் படி, வாரியார் படி, அண்ணா படி, அம்பேத்கர் படி, ராஜாஜி படி, ரஜினிஷும் படி, கல்கி படி, கண்ணதாசன் படி, எல்லாம் படி, முன்னேற எல்லாம் படி. அடுத்து சொல்றது நமக்கு ஒரு குட்டு, விரும்பிய புத்தகத்தை விலை கொடுத்து வாங்கி படிப்பவன் தான் வாசகன், வாங்கியவனிடம் வாங்கி படிப்பவன் வாசகன் அல்ல யாசகன். பிச்சைக்காரன் யார் காசு கொடுத்து வாங்கி படிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வாசகனா, அவங்கிட்ட ஓசி வாங்கி படிக்கிறோம் பாருங்க, நாம எல்லாம் யாசகன். அதை விட வேடிக்கை சொன்னார் பாருங்க, நம்ம ஒரு புத்தகத்தை காசு கொடுத்து வாங்குறதுனால எப்படிப்பட்ட நன்மை விளைகிறது. எழுத்தே பிழைப்பா இருக்கும் எழுத்தாளர்களில் சிங்கிள் டீ கிடைக்காமல் சிரமத்தில் இருப்போருக்கு ராயத்தீ கிடைக்கட்டும் முன்னால், ராஜாவாகலாம் அவர்கள் பின்னால். இன்னைக்கு ஏதோ ஒரு ராயத்தை கிடைச்சா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ராயத்தை கிடைச்சா ராஜாவா கூட ஆகலாம். இன்னைக்கு சிங்கிள் டீ இல்லாம இருக்கான். நல்ல நூல் வாங்க 4 காசு செலவழி, அது காட்டும் நன்னிலைக்கு நீ செலவழி. இந்த செம்மொழி ஸ்லேடின்னு ஒரு இல்லைய, பிரிக்காம பொருள் கொடுக்கறது. செலவழி அப்படின்னா செலவு பண்ணுன்னு அர்த்தம். தினசரி பயிற்சி புத்தகங்களுக்கு பயிற்சி புத்தகங்கள் தருவதற்கு இசை உள்ளவர்கள் புத்தக கண்காட்சி அலுவலகத்தில் வந்து தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அரங்க உரிமையாளர்கள் மற்றும் அமைப்பாளர்களின் கனிவான கவனத்திற்கு தினசரி பதிவு புத்தகங்கள் தர முன்வரும் பதிப்பவர்கள் புத்தக கண்காட்சியில் வந்து அலுவலகத்தில் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். என்ன வேணும்? சென்னை பத்தி எழுதினது வந்து எங்கள்கிட்ட இல்லை. அசோகமித்திரனுடைய பெரும்பாலான புத்தகங்கள் அங்கே தான் போட்டிருக்கோம். ஆனால் சென்னை பத்தி எழுதினது எங்கள்கிட்ட இல்லை. கவிதால வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் படிச்சிருக்கேன். சென்னை பத்தி அவர் போட்டது சென்னை பத்தி அதான் ஒரு சின்னதா, அதாவது வந்து சென்னை ஆன்லைன்ல வந்து சீரியஸா வந்தது அந்த கட்டுரைகள்லாம். பாரம்பரிய சென்னையை பத்தி
ஒரு நிமிஷம் நீ மட்டும் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குங்களா என்ன விஷயம்